ஹலோ மக்களே, ஏப்ரல் 4ஆம் தேதியோட சலங்கி ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அண்ட் ககன் பூமி மேரேஜுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இன்னைக்கான ரிவ்யூ என்னென்னா, இவங்க அபூர்வா இவங்க பூமி பேச்சுலர் பார்ட்டிக்கு போகிறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லெஹங்காலாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்க அபூர்வா இவங்களை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காண்டி, என்ன பூமி, எனக்கு என் ககன் மாமா தான் கல்யாணம் பண்ணுவேன், என் ககன் மாமாவும் நான் எனக்காக பிறந்திருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னேன், என் ககன் மாமா தான் என் கழுத்துல 3 முடிச்சு போடுவார் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்ப அப்படியே மாதிரி உதய் கூட கிளம்பி போற, உதய் கூட கல்யாணம் பண்ண போற, என்ன தலைகீழா மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உன் மனசு மாறிட்டியா, உதயே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அபூர்வா பூமியை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. உடனே பூமி அதுக்கு, நான் என் கழுத்துல எப்படியும் தாலி கட்ட போறது ககன் மாமா தான், அதை பாக்குறதுக்கான நீ தான் இருக்க மாட்ட, எப்படி இன்னும் என் கல்யாணத்துக்கு 4 நாள் இருக்கு, நான் அந்த நீ தான் தப்பு பண்ண நிரூபிச்சிருவேன், அது உனக்கு சஸ்பென்ஸா இருக்கணும்ல, எப்படி பண்ண போறேன், எப்படி என் கழுத்துல ககன் மாமா தான் கல்யாணம் பண்ண போறாரு, அது சஸ்பென்ஸா இருக்கட்டுமே, அப்பதானே த்ரில்லா இருக்கும், அப்பதானே நல்லா இருக்கும் அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 4 நாள் இருக்கு, அதுக்குள்ள நான் என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணி ககன் மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும், எப்படியும் என் அப்பா ஆசீர்வாதத்தோட நான் ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் அப்படி இப்படின்னு இவங்களும் பதிலுக்கு பேசிட்டு இருக்காங்க. உடனே இவங்க இங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வா இவங்க ரூமுக்கு திரும்ப அங்கேயும் இங்கேயும் நடந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கான்ஸ்டபிள் சொன்னது, பூமி மேடம் வந்தாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த வீடியோ ரெக்கார்டர் ஆதாரம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னது, அதுக்கு அடுத்து அந்த எஸ்ஐ கொலை வழக்கில் இவங்க ரத்தனம் எங்கே மாட்டிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த வளையல் கண்டுபிடிச்சது, எங்கே நம்ம மாட்டிடுவோமோ, ஐயோ இந்த பூமியை விடக்கூடாது, இவா அந்த ககனை கல்யாணம் பண்ணி விடக்கூடாது, எப்படியும் 3 நாளில் நிரூபிச்சு ஒருவேளை ககனை கல்யாணம் பண்ணிட்டானா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, சரச்சந்திரா வர்றாரு. என்ன சரச்சந்திரா ரூமுக்குள்ள என்டர் ஆகுறாரு. என்ன அபூர்வா, என்னாச்சு, எதுவும் பதட்டமா இருக்கு அப்படின்னா, எல்லாம் நான் பூமியை நினைச்சுதான் மாமா பதட்டமா இருக்கேன், ஏன் என்னாச்சு அபூர்வா, என்னாச்சு அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அவ பேச்சுலர் பார்ட்டிக்கு போறான், ஆனா எனக்கு எங்க அந்த ககனை கல்யாணம் பண்ணிடுவாளோ, ககன் கையால தாலியை கட்டிடுவாளோன்னு பயமா இருக்கு மாமா அப்படின்னு. ஏன் இப்படி சொல்ற, ஏன் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் பூமியை மனப்பூர்வமா நம்புறேன், அவ நான் சொல்றவனை தான் கல்யாணம் பண்ணிப்பா, உதய தான் கல்யாணம் பண்ணிப்பா, அந்த ககனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க சரச்சந்திரா. உடனே அபூர்வா சொல்றாங்க, இப்படிதான் நீங்க அகாடமி ஓப்பனிங்க்கும் சொன்னீங்க, கடைசியில என்ன நடந்துச்சு, அந்த ககன் கையால தானே பூமி அந்த அகாடமி ஓப்பன் பண்ண வச்சா, இதே மாதிரி இன்னும் 4 நாள்ல ஏதாவது பண்ணி அந்த உதய் கையால தாலி கட்டாம ககன் கையால தாலி கட்டிட்டா என்ன பண்றது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயத்தை கிளப்புறாங்க. உடனே சரச்சந்தர் எனக்கு 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 நம்பிக்கை இருக்கு என் பொண்ணு மேல அப்படின்னு சொல்றாங்க. உடனே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு பயமா இருக்கு, எப்பயுமே நம்பிக்கையை விட பயத்துக்கு தான் பயம்தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பயத்துக்கு தான் வேல்யூ அதிகம். அது சரி அபூர்வா, இப்ப என்ன பண்ணணுங்கிற, நம்ம 4 நாள்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம இன்னைக்கு போய் ராஜஸ்தான்ல போய் நம்ம சாரி எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரச்சந்திரா அப்ப நான் என் பொண்ணுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிருமே அபூர்வா, நானே என் பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஆயிருமே, அந்த ககனுக்கு பயந்துட்டு நானே என் பொண்ணு வாழ்க்கையை ஏமாத்துற மாதிரி ஆயிருமே, அவகிட்ட ஒரு நாள்ல சொல்லிட்டு நம்ம ஒரு நாள்ல கல்யாணம் பண்ணா எப்படி அபூர்வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூர்வா சொல்றாங்க, பூமி நீங்க சொன்னா வேத வாக்கு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் கேட்பா, நீங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அவன் என்ன தடுக்கவா போறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அபூர்வா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் போதே பூமி வந்துருவாங்க. அவங்க ரூமுக்கு வெளியே இருந்து எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க பூமி. உடனே பூமி ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க, நாளைக்கே கல்யாணம், அப்பவும் இதுக்கு சம்மதிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா, சரி நான் பூமி கிட்ட பேசுறேன், நம்ம நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் மனசு மாறிடுவாரு. அதுக்கடுத்து வேற வழியில ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இவங்க இங்க பேச்சுலர் பார்ட்டிக்கு இவர் உதய் கூட அவங்க அங்க வந்துருவாங்க. அங்க பார்த்தா எல்லாரும் கப்பிள்ஸா உட்காந்து ஃப்ரெண்ட்ஸா அந்த மாதிரி உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பூமிக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. வந்தோடனே எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படியோ ஒரு ஃபேமா ஒருத்தவங்க இருக்கிறவங்களே இந்த உலகத்துக்கே பூமியை பத்தி எல்லாமே தெரியும், அவங்க நாட்டியத்தை பத்தி எல்லாரும் தெரியும், ஒரு நல்ல பெரிய ஆளா பார்த்து நீ பிடிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு உதய பத்தி எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. எப்படி நீ பெரிய லக்கி மேன்டா, நீ இந்த உலகத்துல நீ தான் லக்கி மேன்டா, பூமியை
பெரிய ஃபேமான ஒரு பொண்ணை பற்றி கல்யாணம் பண்ணிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உதயை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க உதய்கிட்ட. அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தவங்க வந்துட்டு பூமி கிட்ட, மேடம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், என்னோட உங்கள் நாட்டியம்னா நான் அவ்வளோ விரும்பி பார்ப்பேன், எனக்கு உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும், அப்புறம் உங்கள் கையால் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும், அதுதான் மேடம் என் வாழ்க்கை லட்சியமே, எனக்காக போட்டுத்தாங்க மேடம், ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க. உடனே உதய்க்கு வந்து வாவ் பெரிய ஆளு தான் போல அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஒரு பக்கம் பூமியை கண்டு வியந்துக்கிட்டு இருப்பாரு. நட்சத்திரம் வந்து இந்த உதய் கொடுக்குற அந்த பேச்சுலர் பார்ட்டிக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா பூமியை வந்து அங்கே வராங்க, அவங்கள அங்கே வச்சு அசிங்கப்படுத்தணும். ககனும் அங்கே வராங்க. ககன் மாமா முன்னாடி பூமியை ரொம்ப அசிங்கப்படுத்தணும், அவளை அன்னைக்கு அசிங்கப்படுத்தி என்ன பண்ணுறேன்னு பாரு. இவங்க பிளான் பண்ணி இங்கே ஷார்ட்டாக ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அழகாக ரெடியாகி கீழே வந்துட்டு இருக்காங்க. கீழே வந்துட்டு அதுக்கடுத்து மீரா வந்து இவங்களை பார்த்துடுறாங்க. ஏய் நக்ஷத்ரா, என்ன ட்ரெஸ் இது, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா, உதய் கொடுக்குறாருல பேச்சுலர் பார்ட்டி, அங்கே தான் போகிறேன். மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் என்ன தப்பு, மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாதா தானே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீ மாடர்ன் ட்ரெஸ் போடலாம், இப்போதாம்மா உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலாமாம்மா, இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சரி வந்து தூரத்துலேருந்து பார்த்துடுறாரு. ஓ நீ உதய் கொடுக்குற அந்த பார்ட்டிக்கு போய் பூமியை ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறியா, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வராரு. மீரா முன்னாடி வந்துட்டு, அம்மா நீங்கள் அன்றைக்கி ஏதோ சொன்னீங்களே, என்னடா சொன்னேனா அப்படின்னு. சரி என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க மீரா. அதாம்மா நீங்கள் தான் சொன்னீங்களே அப்படின்னுக்கிறா. இதே எனக்கு மறந்து போச்சுடா, என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அதான் இன்னைக்கு ஏதோ ஒரு விரதம் இருக்கணும், ஏதோ சொன்னீங்களேம்மா, இன்னைக்கு விரதமா அப்படின்னு சொல்லிட்டு மீரா யோசிச்சுட்டே இருக்காங்க. அதாம்மா ஏதோ விரதம், ஏதோ ஒரு லக்ஷ்மி விரதம் அப்படின்னு ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு மீரா கிட்ட சொல்றாரு. சரி ஆமாடா, சரி வரலக்ஷ்மி விரதம் இன்னைக்கு அது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா இன்னைக்கு தான், உங்களுக்கு மறந்து போச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா இல்லை, வரலக்ஷ்மி விரதம் எதுக்கு இருக்கணும், வந்து கணவனோட ஆயில் நீண்ட ஆயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ இருக்க சொல்லுங்க, அவளை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சரியும் ஒன்று மீரா இருந்துட்டு, ஆமாம்மா நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், பேச்சுலர் பார்ட்டிக்கெலாம் போக வேண்டாம், நீ வரலட்சுமி விரதம் பண்ண, அது ரொம்ப முக்கியம், இது முக்கியமா அது முக்கியமானு பார்த்தா வரலட்சுமி விரதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இல்லை ஆண்டி, இல்லை அத்தை நான் போகிறேன் அப்படின்னு நட்சத்திரம் சொல்கிறாங்க. சரி போகட்டுமா, நம்ம மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லிக்கலாம், மாமாவே சொல்லுவார் அவருக்கு வரலட்சுமி விரதம் முக்கியமா இல்லை அந்த பார்ட்டி முக்கியமா, நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி எடுத்து ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாரு. உடனே நட்சத்திரம் வந்துட்டு கோவத்தோட சரி நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்கிறாங்க. சரிம்மா நீ போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு சாரி கட்டிட்டு வா, இங்கே நம்ம வீட்டிலே வரலட்சுமி விரதத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பூஜை ரூமை போய் நான் ரெடி பண்ணுறேன், நீ போய் சாரி கட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நட்சத்திர மாடியில் போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. திரும்பி இங்கே வந்து ககன் வந்து முதல்ல பூமி வந்துட்டாங்க உதய் கொடுக்குற பார்ட்டி பேச்சுலர் பார்ட்டிக்கு. இப்போ ககன் வராங்க. அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாரும் இந்த சிட்டிலே டாப் பிஸ்னஸ்மேன் யாருன்னு சொல்லு அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. ககன் அவரும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காரு, அங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு, இவரை நான் நேரில் பார்க்கணும்னு எவ்வளோ நாள் என்னோட கனவு தெரியுமா, நான் அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ககனை ஃபோக்கஸ் பண்ணி ககன் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. ககன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் வால்பேப்பரை உங்கள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன்கிட்ட எடுத்து காட்டுறாங்க. வா நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககனும் சந்தோஷத்தில் இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தா ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. ககனும் வந்து அதுக்கடுத்து கெத்து காட்டுறாரு. பூமி வந்து சோகமாக ககன் ஃபேஸே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பூமியை கண்டுக்கவே இல்லை ககன் பார்த்து அவர் வேலையை பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் பார்த்தா இங்கே வரலட்சுமி வரதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இவங்க நட்சத்திரம் வந்து அழகாக ரெடி ஆகிட்டு கீழே வந்து மீரா கிட்ட வந்து காட்டுறாங்க. அத்தனை அந்த சாரியில் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ அப்படியே லக்ஷ்மி தேவி மாதிரி இருக்க நட்சத்திரா, ரொம்ப அழகாக இருக்கு, என் கண்ணே பற்றும் போல இருக்குன்னு சொல்லிட்டு திருஷ்டி எடுக்கிறாங்க நட்சத்திராக்கு. எடுத்துட்டு அதுக்கடுத்து இது என்ன தத்தை அப்படின்னு, இது பிரசாதமா, இது தீர்த்தம், நம்ம வரலட்சுமி விரதம் முடிஞ்சோன்னே இந்த தீர்த்தத்தை வந்து முதல்ல அவங்க குடிக்கணும், அவங்க குடிச்சு நமக்கு தருவாங்கம்மா அப்படின்னு அந்த தீர்த்தம் இருக்கிற செம்பை கொடுக்குறாங்க. ஓ அப்படியாத்த, சரி நீ இதை போய் பூஜை ரூமில் வச்சுரு, நான் போய் கேபியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாடிக்கு வராங்க. இங்கே பார்த்தா இதில் அந்த தண்ணி இருக்கிற சொம்பில் வந்து இவங்க விஷத்தை கலக்கிடுறாங்க. சரி நான் உனக்கு லக்ஷ்மி தேவி இல்லைடா, நான் உனக்கு பேய் தேவிடா, இன்னையோட சாப்டர் முடிஞ்சுது, இன்னைக்கு தான்டா உனக்கு கடைசி நாள், நீ கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சலாக பண்ண, இன்னையோட சாவு நிச்சயம்டான்னு சொல்லிட்டு விஷம் இருக்கிற பாட்டில் எடுத்து அந்த தண்ணியில் ஃபுல்லாக விஷம் இருக்க தண்ணியில் ஃபுல்லாக அந்த பாட்டிலை ஊற்றி விஷத்தை ஃபுல்லாக கலக்கி அதை சாமி முன்னாடி கொண்டு போய் வச்சிடறாங்க. பிரசாதம் வச்சுட்டு இதை எங்கே வைக்கணும், நாங்கள் எங்கே உட்காரணும்னு அந்த பண்டிதர்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் இங்கே உட்காருங்க, கேட்பியும் அவங்களும் அங்கே உட்காருவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே நட்சத்திரம் வந்து எப்படியோ செத்துருவோம்னு சொல்லிட்டு
இங்கே சாரதா வந்து ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்கே எல்லாரும் இந்த வரலட்சுமி விரதத்துக்குலாம் இருந்துட்டு இருக்காங்க. சாரதாக்கு என்னன்னே தெரியல. உடனே பண்டிதர்கிட்ட கேட்குறாங்க. உடனே பண்டிதர் வந்து சொல்கிறாரு, இன்னைக்கு வரலட்சுமி விரதம். இது வந்து கணவரோட உயிரை பாதுகாத்துறதுக்காக பார்வதி தேவி வந்து இருந்து வழிபட்டு யமன் கிட்ட இருந்து அவங்க இதை வரம் வாங்கிட்டு வந்தது. யாரெல்லாம் வரலட்சுமி விரதம் இருக்காங்களோ அவங்க கணவருக்கெல்லாம் நீண்ட ஆயுள் இருக்குன்னு அந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறாங்க. உடனே சாரதாக்கு தோணுது, சார் நம்மளும் இருந்தா என்ன, நம்மளும் கேபியோட தன்னோட கணவர் கேபிக்காக நம்மளும் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பண்டிதர்கிட்ட கேட்குறாங்க, நானே இருக்கலாமா சாமி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் இருங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் கணவர் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க மீரா கூட இருக்காங்கல்ல, அதை சொல்லாமல் அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா, கடைசியில் தீர்த்தம் கொடுக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் கணவரோட ஆயுளுக்காக நீங்கள் இருங்க, தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க கேபிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே கேபி வந்து இவருக்கு செரிக்கு வந்து வேஷ்டி கட்ட தெரில. அவர் வந்து கட்டி விட்டு, நீ என்னோட பையன்டா, இது கூட தெரியாமையா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செரியும் அவங்களும் ஒரு கொஞ்சம் இதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க சாரதா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது, என்னங்க என்ன சாரதா எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னாங்க. இல்லை, நான் வந்து வரலட்சுமி விரதம் இருக்கேன், உங்களால் இங்கே வர முடியுமா, நாங்கள் இந்த கோயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ வரேன் சாரதா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஃபோன் பண்ணோடனே மீரா வந்துடுறாங்க. மீரா வந்து இவங்களை கூப்பிட்றதுக்காக படியேறி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து மீரா வராங்க. மீரா வந்து கதவை திறந்து பார்த்தா கேபியை காணும். உடனே எங்கே காணும், டே சரி அவங்கள பார்த்தியாடான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க கேபி எங்கேயுமே இல்லை. என்ன பூஜைக்கு வேற நேரம் ஆச்சு, இவர் வேற எங்கே போனாருன்னு தெரியல. டே சரி நீ பார்த்தியாடா அப்படின்னு கேட்குறாங்க. நான்லாம் பார்க்கலையம்மா, மேலே தான் இருந்தாங்க, நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. உதயோ அந்த கொடுக்குற பேச்சுலர் பார்ட்டியில் ககன் ரொம்ப கெத்தாக மாசாக வராரு. அவர் எல்லாரும் ஹீரோ மாதிரி கொண்டாடுறாங்க, சைன் வாங்குறாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து உதயோட ஃப்ரெண்டு வந்து உதய கலாய்க்கிறாங்க. டே அவன் ஒன்றை மாதிரி இல்லைடா, அவன் உழைப்புலே வந்து நம்பர் 1ல் இப்போ பிஸ்னஸில் இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன் தான் முன்னாடி அந்த பூமியை காதலிச்சானாமே, அவங்க 2 பேரும் தான் முதல்ல காதலிச்சாங்களாமே, அதுக்கடுத்து தான் அந்த நீ செகண்டு தானடா, உனக்கு என்னடா ஐடென்டிட்டி இருக்குது, நீ அப்பா சொத்துல வந்தவன், அவன் தனித்து வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கம்பேர் பண்ணி உதய இன்னும் நல்ல வெறுப்பேற்றுறாங்க. உடனே உதய்க்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. டேய், அவன் பூமி ஏன் ஒய்ஃப்டா, இனிமேல் அவன் எனக்கு பார்த்துருக்க பொண்ணு, இனிமேல் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவன் முதல்ல அவனை காதலிச்சா, அவன் தான் வேண்டான்னு போயிட்டான், அவன் அந்த ககன் தான் பூமியை வேண்டான்னு போயிட்டான், அவனுக்கு தெரியலை அவனு பூமியோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னும் கோவப்படுத்துறாரு. உடனே இப்போ நான் ககனை எப்படி அசிங்கப்படுத்துகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா ஏற்றி விட்டோன்னா ககன் மேலே இன்னும் ரொம்பவே கோவம் வந்துடுது. இப்போ போய் நான் பாரு பூமியோட டான்ஸ் ஆடுறேன், அவன் பார்த்து செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. பூமியை கூப்பிட்றாங்க. முதல்ல வா பூமி, என் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முதல்ல ககன் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஏய், நான் பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறது நான் என் ஃப்ரெண்டுக்கு தானே கொடுக்குறேன், நீ எதுக்கு இங்கே வந்த, நீ எது வந்து பெரிய சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே பூமி வந்து அவங்களுக்கு ககனுக்கு சப்போர்ட்டாக வராங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ட மாதிரி நான் ககனை என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கேன், இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இதில் என்ன பிரச்சனை இருக்குது உதய், உங்களுக்கு ஏதாவது இதில் கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஐயோ பூமி, அப்படிலாம் இல்லை பூமி, எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சரி வாங்க பூமி, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் உங்களை இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கூட்டிகிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறாங்க. உடனே இது அவங்கவுங்க ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு செல்ஃபி எடுக்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கையை பிடிச்சி அப்படியே அழுத்தி பக்கத்தில் நின்று அவங்கள இது பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பூமி கையை பிடிக்கும்போது அவர் ஷோல்டரை பிடிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதய் வந்து பூமியை பிடிச்சி அமுக்கி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா ககனுக்கு அப்படி கோவம் பொங்கி எழுது, கோவமாக வருது. அந்த நேரத்தில் வெயிட்டர் வராங்க. ஒன்றே ஒரு 10 கிளாஸ் இருக்கும், அதை எடுத்து அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க, ட்ரிங்க்ஸு, அதை ஃபுல்லாக எடுத்து குடிச்சு போதையாகிறாரு. அதுக்கடுத்து ஒரு சீட்டில் உட்காந்து திரும்பி வெயிட்டர் ட்ரிங்க்ஸ் கொண்டு வான்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்காரு. இங்கே பார்த்தா இவங்க வாங்க பூமி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னா, நானா டான்ஸா, எனக்கு இப்போ வா அப்படின்னு கேட்குறாங்க. பூமி ஏன் ஆடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் அப்படியே ட்ரெடிஷ்னலாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு பூமியை புகழ்ந்து தள்ளுறாங்க உதயோட ஃப்ரெண்ட்ஸு. உடனே ஆமாம், அவள் என்னோட ஏஞ்சல், என்னோட ஒய்ஃப் அவள் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கெத்து கட்டிகிட்டு இருக்காரு உதய். அப்புறம் வா பூமி டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு பூமி கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, ஆனால் அவங்க பார்வைகள் ஃபுல்லாக ககன் மேலே தான் இருக்குது. ககன் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இங்கே வாங்கி தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே அதுக்கடுத்து இவர் ஃப்ரெண்ட்ஸை இப்போ நம்புறீங்களாடா, பூமி என்னைய தான் காதலிக்கிறா, எனக்கு தான் ஒய்ஃப் ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மச்சான், அவள் உன் கூட டான்ஸ் ஆடினது என்னமோ உண்மைதான், ஆனால் அவளோட
மனசில் ஃபுல்லாக அந்த ககன் தான் இருக்கா. அவள் பாரு, அவங்க அந்த ககனை தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கா. உன் கூட சும்மா டான்ஸ் தான் ஆடுறான், ஆனால் அவளுக்கு அந்த நினைப்பு ஃபுல்லாக ககன் மேலே தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் வெறுப்பேற்றுறாங்க. இப்போ நான் பூமி வாயாலே ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிடா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ட்ரிங்க்ஸ் அவளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க குடிக்க மாட்டாங்களேடா அப்படின்றாங்க. ஏன்டா கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்தா எனக்கு தெரியவாடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்து இப்போ கூல்ட்ரிங்க்ஸில் அந்த ட்ரிங்க்ஸை கலந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு தான் ககன் பூமியோட கல்யாணமும் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ககன் பூமி எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திப்போம். பை பாய், தேங்க்யூ.